ஹாய் நண்பர்களே, வணக்கம். கண்கள் போதும் காதல் செய்ய பாகம் 21. என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கதையை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என் கதையை பற்றிய நிறக்குறைகளை கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கன்னா நான் திருத்திக்கிறேன். உங்கள் பேரை சொல்லிவிட்டு கதை வாசிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பேரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்கள் பேரை சொல்லிவிட்டு கதை வாசிக்க ஆரம்பிக்கிறேன். இப்போ கதைக்குள்ளே போகலாம். அவள் அந்தரத்தில் மிதந்து கொண்டிருக்கும் பொழுதே அவளை குழந்தை போல் இரு கைகளும் தூக்கி கொண்டு அருகிலிருந்த பால்கனிக்கு நடந்தான். அவள் வாயை திறந்து விடுங்க என்று சொல்லும் முன்பே அவள் வாயை இவன் வாய் கொண்டு மூடியிருந்தாள். மூச்சுக்கு கூட திணறும் அளவுக்கு அவள் வாயை இறுக அழித்து கொண்டே அந்த பால்கனிக்கு விரைந்து நடந்தான். இதற்கு மேல் தாங்காதுடா சாமி, கண்ணி இன்னைக்கு கழிந்தே ஆக வேண்டும் என்பது போல் இருந்தது அவன் செய்கை. அவள் திணற திணற அவன் அந்த பால்கனியில் இருந்த சோஃபாவில் அவளை கிடத்தி அவள் மீதே படர்ந்தான். மூச்சு முட்டுது என்று அவள் சொல்ல, பரவாயில்ல, செத்தாலும் நீ என் கூட தான் சாகணும் என்று மீண்டும் அவள் மீதே படர்ந்தான். நான் உன்கிட்ட பேசணும். பாப்பா எந்திரிச்சுவான். என் பொண்ணு இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டா. என் பொண்ணுக்கு தம்பி ரெடி பண்ணுற வேலையை பார்க்கலாம் என்று சொல்லிக்கொண்டே அவளது ஆடைகளை களைய முயன்றவனை தடுத்து நிறுத்தி, நான் வேறொருத்தையும் பொண்டாட்டி, இப்போ என் பொண்டாட்டி ஆயிட்டு, அதனால் இது தப்பு இல்லை என்று அவன் அவள் ஆடையிலேயே குறியாக இருந்தான். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாகவே இல்லையா? வேறொருத்தனோட பொண்டாட்டி நீ அனுபவிக்க நினைக்கிறியா? நீ தாண்டி சொல்லணும் வேறொருத்தையும் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மருந்துக்கு கூட அதை நம்பவே இல்லை. வேற ஏதாவது டைலாக் இருந்தால் பேசு, நல்ல மூட கெடுக்காத. நான் இதுக்கு மேலே உன்னை விட்டு வச்சுருந்தேன்னா அப்புறம் நான் வாழா வெட்டனா ஆயிடுவேன். அதனால் இந்த இழந்த காலத்தை ஈடு செய்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரே ராத்திரியில் எல்லாமே முடிச்சிடும். அடுத்த 10வது மாதம் உனக்கு ஒரு பையன் பிறக்கணும். அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். என் வீரதீர செயலை இந்த உலகம் பாராட்டும். இவ்வளோனா உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு என் கையும் காலையும் கட்டி போட்டுட்டு சும்மா இருக்கும் பொழுது எனக்கு இங்கெல்லாம் வலிச்சது என்று அவன் நெஞ்சை தடவி கொண்டே சொல்ல, விடுங்க என்று அவள் திமிரி எழும்பொழுதே அவளை இறுக்கி அணைத்து அந்த மெத்தையிலேயே கிடத்தி அவள் மீது இறுக கால்களை போட்டு கொண்டான். எந்திரி பாப்பா, எந்திரிக்க போகுது என்று அவள் சொல்ல, என் பொண்ணு இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டா, அவன் நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குறா என்று அவள் மீது இருந்த ஆடைகளை களைந்து விட்டான். எனக்கு எனக்கு என்று அவள் சொல்ல சொல்ல அவள் வாயை அவன் வாய் கொண்டு மூடிக்கொண்டு அவளது எதிர்ப்புகளை மெல்ல மெல்லமாக தன் கைகள் கொண்டு அடக்கினான். ஒரு கட்டத்திற்கு மேல் அவளது உடல் அவனுக்கு ஈந்து கொடுக்க ஆரம்பித்தது. அவளையே அறியாமல் அவளது இறுகிய அணைப்பு அவனை மெய்சிலிர்க்க வைத்தது. கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் காமத்தில் நுழைந்து தங்கள் முதலறிவை கொண்டாடினார்கள். ஒரு முறை என்று ஆரம்பித்து 2-3 முறை போயியது. அனைத்து நடந்து முடிந்த பிறகு ரியாவின் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வடிந்தது. அதை பார்த்து, என்ன நம்ம முதல் இரவு இப்படி நடந்து போச்சுன்னு நினைக்கிறியா? 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே முதல் இரவை கொண்டாடிடோன்னு நினைக்கிறியா? வாழ்க்கைனா இப்படிதாம்மா இருக்கும். எல்லா நேரமும் நம்ம நினைக்கிற மாதிரியா இருக்கும். எனக்கும் தான் ஆசை. மல்லிகைப்பூவை சூடி என்னென்னமோ எதிர்பார்த்தேன். பரவாயில்ல, முதல் இரவு இப்படி ஆனால் என்ன, 2வது இரவை சமாளிச்சிடலாம் என்று அவள் நெத்தியில் இவன் முத்தம் பதிக்க அவளோ அவனை முறைத்து பார்த்து, எனக்கு எனக்கு என்று சொல்ல, உனக்கு என்னைக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு, டக்குன்னு பேசி முடி, கொஞ்சம் திரும்பவும் உடம்பு முறுக்கேறுது என்று அவன் நெட்டி முறிக்க அவளோ அருகில் இருந்த ஆடைகளை அள்ளி அவள் மேல் வைத்து கொண்டு, நான் பாப்பா கிட்ட போகிறேன் என்று சொல்ல, ரியா நில்லு என்று சொல்ல அவன் பக்கம் திருப்பி, இப்போ எங்கே போகிற? பாப்பா தான் தூங்கிட்டு இருக்குல்ல, நீ இங்கே இரு, நான் இன்னைக்கு உன்கிட்ட பேசணும் என்று சொல்ல அவனை பார்த்து முறைத்து கொண்டே ஆடைகள் அணிந்து கொண்டு, நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் என்று சொல்ல, நில்லடி, நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேன் என்று அவன் சொல்ல, என்னது ஊருக்கு போகிறீங்களா? ஆமாம், நாளைக்கு மும்பை போகிறேன். காலையில் விடிஞ்சோடனே நான் கிளம்பிடுவேன். நான் வரவங்களையும் ஏதாவது ஏடாவிடமாக பண்ணி வச்ச என்று அவன் மிரட்ட அவளோ அழுத விழிகளோடு, நான் ரியா அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் என்று சொல்ல, இவ வேற ரியா அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், ரியா அப்பாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், நான் அவருக்கு துரோகம் பண்ண மாட்டேன் என்று அவள் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது, நீ அவருக்கு துரோகம் பண்ண வேணாம், அப்புறம் உங்களுக்கு துரோகம் பண்ணட்டுமா? அதான் பண்ணிட்டேயே என்று சொல்ல அவள் முறைக்க, அதாவது என்னை விட்டு போய் துரோகம் பண்ணிட்டேன்னு சொன்னேன். நான் என்று, இங்கே பாரு, போய் ஒழுங்காக ஸ்கூல் புக் எடுத்து ஆனால் அவனா ஏபிசிடி எல்லாம் படிச்சுட்டு கோர்வையாக பேசுகிறது எப்படின்னு பழகிக்கிட்டு என்கிட்ட வந்து பேசு. நான்
நான் அப்புறம் ஊன்னு பேசுனா இப்போ கேட்குற நிலமையில இல்லை. மாமாவுக்கு மன்மத அன்பு உடம்பெல்லாம் தச்சிக்கிட்டு இருக்கு, அதை டக்குன்னு வந்து பிடுங்கி விடு என்று அவள் கையை பிடித்து திரும்பவும் அவன் மீது கிடத்தி கொண்டே அவளிடம் இருந்த மென்மைகளை ஆராய முயன்றவனிடம், நான் அடுத்தவன் பொண்டாட்டின்னு உங்களுக்கு கூச்சமாகவே இல்லையா? அது முன்னாடி, இப்போ என் பொண்டாட்டி ஆகிட்டே இல்லை, அதனால் எனக்கு கூச்சம்லாம் இல்லை. இன்னும் ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு ஆசை தான் இருக்குது. இன்னைக்கு இந்த ராத்திரி பத்தாதுன்னு நினைக்கிறேன் என்று அவள் கழுத்தில் முகம் புதைக்க, நான் அதானடி சொன்னேன், நான் சொல்லாமல் மொத்த தமிழ் புக்கு எடுத்து ஒழுங்காக படிச்சுட்டு மொத்தமாக பேசி வந்து என்று அவளிடம் சிலுமிசம் செய்து கொண்டே மீண்டும் அவளை தனது ஆளுகையில் கொண்டு வர முயன்றவன் நெஞ்சிலேயே ஓங்கி ஓங்கி அடித்தான். ஏன் இப்படி பண்ண? நான் என்னடி பண்ணேன்? ஏன் என்னை விட்டு போனேன் என்று அவனது நெஞ்சில் அடித்து கொண்டு அழுக, அவளை இறுக அணைத்து கொண்டு அவனும் கண்ணீர் வடித்தான். ரியா, விடுடா, நான் தெரியாம பண்ணிட்டேன் என்று கண் கலங்க அவன் கூற, நீ பண்ணினால என் வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா என்று அவள் மீண்டும் அழுக, நீ எனக்கு வேண்டாம் என்று அவனை உதறி தள்ளினான். சரி, நான் ஒன்றும் செய்யலை என்று அவள் உதற அவளை இழுத்து அணைத்து கொண்டு, கூல் நான் என்று அவள் அழுது கொண்டே பேச ஆரம்பிச்சிட்டான். நான் சொல்லிட்டு இன்னைக்கு முழுக்க இதையே பேசி என்னை சாகடிச்சிருவா போலையே, கொஞ்சம் மறந்தான்னு நினச்சா திரும்ப ஆரம்பிச்சிட்டான் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அவளையே பார்த்திருக்க, நான் இன்னும் வெர்ஜன் தான் என்று அவள் அழுது கொண்டே சொல்ல, அப்பாடி ஒத்துக்கிட்டாரா சாமி? அப்படியா? அது ரொம்ப லேட்டாக சொல்கிற ஏரியா, நமக்கு முதலிரவு முடிஞ்சு போச்சுமா என்று சொல்ல, நீ என்னை சந்தேகப்பட்டு எப்படிலாம் பேசுன? ஐயோ, இன்னும் அதை விட மாட்டேன்றாளே என்று நினைத்து கொண்டே, ரியா ஏன் குழந்தை தான், ஆனால் ரியாவோட அப்பாவுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதை தான் சொல்லிட்டேம்மா, அடுத்து என்ன? ஆனால் இனிமே ரியாவை நான் யாருக்கும் விட்டு தர மாட்டேன் என்று சொல்ல, நீ விட்டு தர வேணாம். அதே மாதிரி நான் ரியாவை யாருக்கும் கொடுக்கவும் மாட்டேன். நீ ரியாவையும் ஏற்றுக்கணும். என்னடி பண்ணணும் உனக்கு? ரியா என் பொண்ணு தான். ரியாவை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எனக்கு சொந்தம்னா உனக்கு சொந்தமானதெல்லாம் எனக்கும் சொந்தம்தான். நீ ரியாவுக்கு அம்மானா அப்போ நான் ரியாவுக்கு அப்பாவாக தானே இருக்கணும். இதில் எதுவும் மாற்றமில்லை. இந்த உலகமே அப்படி தானே. அம்மா ஒருத்தி யாரை அப்பான்னு அடையாளம் காட்டுறாளோ அவன்தான் அந்த குழந்தைக்கு அப்பா. நீ என்ன தானே அடையாளம் காட்டுற? எனக்கு சந்தோஷம் தானே என்று அவள் நெற்றியை மூட்ட, அவனோ அவளை தனது ஆளுகைக்குள் கொண்டு வர முயற்சிக்கோ அவளோ மறுத்து அவனது ஆளுகைக்கு உட்படாமல் விலகிச் செல்ல, விலகுவதும் மறுப்பதும் எடுப்பதும் கொடுப்பதுமாக அந்த இரவு நீண்டு கொண்டே இருந்தது. அதிகாலையில்தான் இருவரும் கண்ணயர்ந்தார்கள். கண்ணயர்ந்த சிறிது நேரத்திலே ஸ்ரீபாப்பாவின் அழுகுரல் இருவரும் அடித்து பிடித்து அந்த பால்கனியிலிருந்து எழுந்து உள்ளே ஓடி வந்தார்கள். ஸ்ரீயோ படுக்கையில் அமர்ந்தவாறு பச்சி என்று அழுதது. ஆம், குழந்தை இரவில் எழுந்து பால் குடித்துவிட்டு திரும்பவும் தூங்குவதை வழக்கமாக வைத்திருந்தது. இவர்களுக்கு காதல் களியாட்டத்தில் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட ரியாவிற்கு மறந்து போனது. மனதுக்குள் தன்னையே நொந்து கொண்டாள். குழந்தையை மறக்கும் அளவுக்கு காமம் தலை தூக்கி உள்ளதா என்று அவள் ஒரு நிமிடம் அதிர்ந்துவிட்டு வேகமாக துணியை எடுத்து அணிந்து கொண்டு குழந்தையின் அருகில் ஓட, என்ன பாப்பா என்று ஸ்ரீயிடம் விரைந்தான் விஜய். பச்சி என்றது. என்ன கேட்குது பாப்பா என்று அவளிடம் திரும்பி இவன் கேட்க, பாப்பாவுக்கு பசிக்குது, பால் கொடுக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அருகில் இருந்த ஃப்ளாஸ்கை தேடினாள். எங்கே அவள் அதை கொண்டு வந்தாள்? அதை மறந்துவிட்ட தனது மடத்தனத்தை எண்ணி தலையில் அடித்து கொண்டு வேகமாக அடுக்கலைக்கு ஓடினாள். இவனும் பின்னையே சென்றான். கண் கலங்க பாலை காய்ச்சி கொண்டிருந்தாள். சூடு வேற பொறுக்க முடியாமல் ஆற்றும் பொழுது மேலையும் கீழையும் சேர்ந்தது. எதுக்கு இப்படி பதற? பாப்பாவுக்கு பசிக்குது. நான் என்ன அம்மா? ஒரு குழந்தையோட பசியை கூட மறந்துட்டு உங்க கூட என்று அவள் மீண்டும் அழுக. ஏடி, இதுக்கெல்லாமா அழுவ? ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பாப்பா 2 மணிக்கெல்லாம் பசி தாங்காம எந்திரிச்சு அழுவா. இப்ப மணி 3:30. அப்ப எவ்வளவு நேரம் பசியை கட்டுப்படுத்தி என் பொண்ணு தூங்கியிருக்கா என்று அழுது கொண்டே பாலை ஆழ்த்த முற்படும் பொழுது பாலும் மேலும் கீழும் சிந்தி அவள் கைகளிலும் திட்டு என்று பால்
டம்ளர் மொத்தத்தையும் கீழே விட்டாள். என்னடி பண்ற என்று பல்லை கடித்து கொண்டு, தள்ளு, உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு என்று அவன் நிதானமாக பாலை காய்ச்சி கொண்டிருக்க ஸ்ரீ பார்க்க பிரியாவோ அவள் அறைக்கு வந்து, பாப்பா, அம்மா அம்மா என்று அவளை தூக்கி கொண்டு தோளில் தட்டி கொண்டம்மா, பச்சிக்குமா பச்சிக்குமா, பாலுமா பாலுமா என்றது ஸ்ரீ பாப்பா. அவன் அதற்குள் பாலை ஆத்தி எடுத்து வந்து ஸ்ரீ பாப்பாவின் கையில் கொடுக்க, அதுவோ அவனை மேலும் கீழே பார்த்து கொண்டு வாங்கலாமா வேண்டாமா என்று யோசித்தது. அம்மாவை பார்க்கவும் அவளோ வாங்கிக்கோ என்று சொல்ல, இவனோ இவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டேன், இன்னும் மகளை தான் கரெக்ட் பண்ணணும் என்று நினைத்து கொண்டான்.